இப்ப கொஞ்சம் முன்னாடி கூட நீ அவங்க கூட பேசிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். நீ ஏதோ பெருசா பிளான் பண்ற. அது என்னன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். என்ன? என்னது? சொல்ல முடியாது. என்னடி பண்ணுவ? சொல்ல முடியாதா? சொல்லு சொல்லு. நீ சொல்ற. எனக்கு எதை பத்தியும் கவலை இல்ல. நீ உண்மைய சொல்லலன்னா நான் உன்னை கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன். சத்தியமா சொல்றேன், நான் எதுக்குமே பயப்படல. நான் ஜெயிலுக்கு போனா கூட பரவாயில்ல, உன்னை கொல்லாம விட மாட்டேன். சொல்றியா இல்லையா? சொல்லு. சொல்லு, என்ன நடந்துச்சு சொல்லு. இந்த மாலையை கொண்டு போயிட்டு நிச்சயதார்த்த மாலைக்கு பதிலா இத மாத்தி வச்சிருவோம். அவங்க சாமி கும்பிடும் போது நாங்க கோயில சுத்தி வந்து இதோ இந்த போன்ல இருக்கிற ஆப்பை ஓபன் பண்ணி ஓகே கொடுப்போம். பொண்ணு மாப்பிள்ள 2 பேரும் அந்த பாம் வெடிச்சு அதுல இருக்கிற மருந்து அவங்க முகத்துல தெரிச்சு கருகி போயிடுவாங்க. என்ன மனுஷடி நீ எல்லாம்? உன்னால எப்படி இவ்வளவு கொடுமையா யோசிக்க முடியுது? உன்னெல்லாம் உன்னை அப்புறமா கவனிச்சுக்கிறேன். ரெண்டு பேரும் தொட்டு கும்பிட்டுக்கங்க. இங்க பாருங்க, குளத்துக்கு போயிட்டு 3 தடவை தண்ணிய தலையில தெளிச்சுக்கிட்டு மாலைய கழட்டி தண்ணியில போட்டுட்டு சாமியை நல்ல மனசார வேண்டிக்கிட்டு நீங்க மட்டும் துணியை மாத்திக்கிட்டு சன்னதிக்கு வாங்க. நல்லது. சரிங்க. வா சொல்லுங்க. வாடா சீக்கிரம். எங்க போற? அப்பப்போ ஐயா, நிச்சயதார்த்த பத்திரிகையை வாசிச்சிடலாமா? வாசிங்க ஐயா. திருமண நிச்சய பத்திரிகை. நிகழும் குரோதி வருடம் 8ஆம் நாள் சதய நட்சத்திரம் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் காஞ்சிபுரம் மணிமங்கலத்தைச் சேர்ந்த திரு ராஜசிங்கம் ரங்கநாயகி அவர்களின் மூத்த புதல்வியான ரோகிணிக்கும் கோயம்புத்தூர் காந்திபுரத்தைச் சேர்ந்த செந்தில் செல்வி அவர்களின் புதல்வனான மகேஷுக்கும் திருமணம் செய்ய இரு வீட்டு பெரியோர்களால் நிச்சயிக்கப்படுகிறது. ஆதலால் தாங்கள் தங்கள் சுற்றமும் நட்பும் சூழ வருகை தந்து இத்திருமண விழாவினை சிறப்பித்து வாழ்த்தி அருளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ரெண்டு வீட்டுக்கும் இதுல சம்மதம் எழுதியிருக்கு. பொண்ணு மாப்பிள்ளையோட தாய் மாமங்க இதுல கையெழுத்து போடணும். இங்க போடுங்க. இங்க போடுங்க. ஆமா, இந்தாங்க. சொன்னேன்ல. நல்லா செக் பண்ணிக்கோங்க. 2 பேரும் போட்டாங்க. என்னடா? பொண்ணு மாப்பிள்ளை எந்திரிச்சு மாலையை மாத்திக்கோங்க. எந்திரிக்க மாப்பிள்ள.
இப்ப 2 பேரும் இன்னொரு தடவை போடுங்க. ட்ரை பண்றா. திரும்பி நின்று சபையை நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. ரெண்டு பேரும் உட்காருங்க. ஏங்க இந்த பொண்ணை எங்க காணோம்? இப்ப ரொம்ப முக்கியமா அது. மா இதுக்கு எதுக்குமா கோவப்படுறீங்க? அவ எங்கயோ வெளியில போயிருக்கா பாட்டி. ஃபோன் பண்ணா லைன் கிடைக்கல. வந்துருவா. சீக்கிரமா பாம் அழுத்துறா.